ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஜன் இன்னோவேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ரிலேனா என்ன, அது எப்படி பயன்படுத்தலாம், அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பின் டீட்டெயில் என்ன, இது இன்னைக்கு உள்ள அப்ளிகேஷனில் நாம் எப்படி ஒரு சர்க்யூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிலே சிம்பிளாக சொன்னால் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் அதை விட பெட்டராக சொன்னால் எலக்ட்ரோ மேக்னட்டிக் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சுவிட்சுன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ரிலேல நிறைய டைப் உண்டு. அந்த நிறைய டைப்ஸில் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் சுவிட்ச். ஓகே, இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. ஒரு ரிலே, அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரிலே எடுத்துக்கிட்டாச்சுன்னா அதுக்குள்ளாடி ஒரு காயில் இருக்கும். உங்களாலே இங்கே ஒரு காயிலை பார்க்க முடியுது. இந்த காயிலை எப்போ எனர்ஜைஸ் பண்ணுறனோ அந்த எனர்ஜைஸ் பண்ணும்போது இது ஒரு மேக்னடைஸாக மாறுது. அப்போ ஒரு மேக்னட்டாக மாறும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்ஸை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறோம், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எலமெண்ட்டை வச்சுட்டு ஒரு பின்னை டிசைன் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட அது ஸ்டீலாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுது, அட்ராக்ட் பண்ணும்போது அந்த பின் வழியாக கொடுக்கக்கூடிய கரண்ட்டு அடுத்து அட்ராக்ட் பண்ணுற பின்னு கூட பாஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதை பார்க்குறத விட்டுட்டு இதை பாருங்கள். பொதுவாக ரிலேல நம்ம சர்க்யூட்டில் நார்மலி க்ளோஸ்ட், காமன், நார்மலி ஓப்பன் 3 பின் இருக்கும். இப்போ வார்த்தையிலே தெரியும், நார்மலி க்ளோஸ்டுக்கும் காமனுக்கும் நார்மலி ஓப்பனுக்கும். நார்மலி க்ளோஸ்டுக்கும் காமனும் எப்போவுமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அதனால தான் அது நார்மலி க்ளோஸ்ட்னு சொல்கிறோம். நார்மலி ஓப்பனை எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பவர் சப்ளை இந்த காமனுங்கிற பின் வழியாக பாஸ் பண்ணுறீங்க. காமன்கிற பின் வழியாக பாஸ் பண்ணும்போது அது நார்மலி க்ளோஸ்ட் வழியாக தான் அவுட்புட்டாக கிடைக்கும். ஏன்னா அதுதான் ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் எப்போ நாம் இந்த காயிலை எனர்ஜைஸ் பண்ணுறனோ, அதாவது ரிலேக்க உள்ளாடி இருக்கக்கூடிய காயிலை எனர்ஜைஸ் பண்ணுறோம், அப்போ இது எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறி உள்ளே இருக்கக்கூடிய பின்னை அட்ராக்ட் பண்ணோம். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது இந்த காமனில் இருக்கக்கூடிய பின் ஆட்டோமேட்டிக்காக நார்மலி ஓப்பனாக ஷார்ட் ஆகும், இந்த பின் வழியாக வரும். ஸோ இந்த மெத்தடாலஜியில் நாம் இந்த ரிலேயை சுவிட்சாக பயன்படுத்த முடியும். இந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். இதில் நான் ஒரு ஜிப் இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த ஜிப் இமேஜில் ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலில் ஒரு பவர் சப்ளை இருக்குது. ஸோ பவர் சப்ளை எனக்கு கொடுக்கும்போது காயில் எனர்ஜைஸ் ஆகி மேலே இருக்கக்கூடிய பின்னை இழுக்குது, அதாவது மேக்னட்டாக இழுக்குது. இழுக்கும்போது இந்த பவர் சோர்ஸில் இருக்கக்கூடிய லைனு ஆட்டோமேட்டிக்காக இந்த லோடு போகுது. அப்போ இந்த ஜிப் இமேஜை வச்சு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம், ஒரு ரிலே பயன்படுத்தும் போது 2 டிஃப்ரெண்ட் பவர் சோர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 டிஃப்ரெண்ட் பவர் சோர்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த ரிலேயை நாம் மெயினாக யூஸ் பண்ண காரணம், ஒரு டிசி பவரை வச்சுக்கிட்டு ஒரு ஏசி கரண்ட்டை ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சாதாரண ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரையோ இல்லைன்னா ஒரு சென்சாரை பயன்படுத்தி உங்களால் வீட்டில் இருக்கக்கூடிய 230 வோல்ட் பாஸ் ஆகக்கூடிய லைட்டு, ஃபேன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் வெர்சஸ் கண்ட்ரோல்டு சுவிட்ச் ரொம்ப முக்கியமான டேம். கண்ட்ரோல் வெஸ் கண்ட்ரோல்டு. ஸோ கண்ட்ரோல்னா என்னன்னா, the circuit that turns the relay on and off is the control circuit. அதாவது இந்த ரிலே சுவிட்சிங் பண்ணணும். அப்போ இந்த ரிலேயை கண்ட்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரிலேக்கு ஒரு டிசி பவரை பாஸ் பண்ணி அந்த ரிலேயை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால தான் அது கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரம் கண்ட்ரோல்டு சர்க்யூட்னா, நீங்கள் பாஸ் பண்ணுறத வச்சு நீங்கள் ஒரு 230 வோல்ட் லோடை ரன் பண்ணுறீங்கல்ல, அதுதான் கண்ட்ரோல்டு சர்க்யூட். இப்போ இந்த இமேஜை பாருங்க. நான் ஒரு ரிலேயை இங்கே வச்சிருக்கேன். இந்த ரிலேல 2 பார்ட்டாக நம்ம இந்த இமேஜை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நார்மலி க்ளோஸ்டு, காமன், நார்மலி ஓப்பன், இதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய சர்க்யூட் பாருங்க. இதுல எல்லாமே நம்ம 230 வோல்ட் லோடை நம்ம பாஸ் பண்ண போறோம். அட் த சேம் டைம் ஃபர்தராக இருக்கிறது எல்லாமே டிசி கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். அப்போது ஒரு டிசி கரண்ட்டை பாஸ் பண்ணி இந்த காயிலை, அதாவது இந்த ரிலேக்குள்ளே இருக்க காயிலை எனர்ஜைஸ் பண்ணி 230 வோல்ட் லோடை பாஸ் பண்ணி லோடை ஆன் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இதனால தான் இந்த கண்ட்ரோல்னு சொல்கிறோம், இந்த சைடு கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட், கண்ட்ரோல்டு சர்க்யூட். இது ஜென்ரலாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டோர் பெல்ல யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் மெஷினரிஸில் யூஸ் பண்ணலாம், முக்கியமாக ரிமோட் லைட்னிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அதாவது நாம் வீட்டில் சுவிட்ச் இருக்குன்னா நாம் டேரெக்டாக போய் சுவிட்சிங் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரிலேயை பயன்படுத்தி நம்ம கையில் ஒரு நார்மலான ஒரு ஐஆர் ரிமோட்டை வச்சு நம்ம ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகணும் அப்படின்னா இந்த ரிலேயை நாம பயன்படுத்த முடியும். ரிலேல இருக்கக்கூடிய பின் டீட்டெயில். இப்போ பின் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நார்மலி க்ளோஸ்ட், நார்மலி ஓப்பன்.
இந்த காமன் அப்படிங்கிற பின் வந்து ஜென்ரலாக அது காமன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதில் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் லைனை கொடுக்க போகிறோம். அந்த ஃபேஸ் லைன் நார்மலி ஓப்பன் வழியாக வரணுமா இல்லை நார்மலி க்ளோஸ்ட் வழியாக வரணுமா அப்படிங்கிறது நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து முடிவு பண்ணுறது. பட் இதில் லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, எப்போ நம்ம காயிலை எனர்ஜைஸ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலே சுவிட்ச் ஆகி காமனில் கொடுக்கக்கூடிய சிக்னல் நார்மலி ஓப்பன் வழியாக வெளியே வரும். இந்த டேமை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்போ அதில் இருக்கக்கூடிய காயிலை எனர்ஜைஸ் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள சுவிட்சிங் நடக்கும். அப்போது காமனில் நாம் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை ஆட்டோமேட்டிக்காக நார்மலி ஓப்பன் வழியாக வர ஆரம்பிச்சிடும். அப்படி காயிலை எனர்ஜைஸ் பண்ணாத நேரம் ஆட்டோமேட்டிக்காக அது டீஆக்டிவேட் ஆகிடும். அதாவது சுவிட்ச் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி. அப்போ திருப்பி சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது நார்மலி ஓப்பன் வழியாக கரண்ட் வராது. ஓகேயா? ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ இதை பாருங்க, ஒரு சிங்கிள் சேனல் ரிலேயோட இமேஜை வச்சிருக்கேன். அது சர்க்யூட்டாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னா வச்சிருக்கேன். ஒரு சிங்கிள் சேனல் இமேஜ் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்துட்டீங்கன்னா நார்மலி ஓப்பன், க்ளோஸ் அண்ட் காமன்ங்கிறது வந்து டெர்மினல் பிளாக் வழியாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இன்புட் பின் கொடுத்துருக்காங்க. இன்புட் பின்னில் பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்டு இன்புட்டு. இப்போ விசிசி கிரவுண்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 5 வோல்ட் பாஸ் பண்ணேன். இப்போ இந்த 5 வோல்ட் நேராக போய் இந்த ரிலேக்கு போக போகுது. ஆனால் இந்த ரிலேயை சுவிட்சிங் பண்ணுறதுக்கு இந்த இன்புட் பின்னுக்கு நான் ஒரு ஐஆர் சென்சாரை கொடுக்குறேன். அப்போ எப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை இந்த சென்சாருக்கு முன்னே போகிறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐஆர் சென்சார் இந்த ரிலே சுவிட்ச் பண்ணுது. சுவிட்ச் பண்ணும்போது இந்த 230 வோல்ட் ஏசி லோடு கரெக்டாக இந்த பல்ப் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ எப்போ நான் ஆப்ஜெக்ட் எடுக்கிறனோ அப்போ இந்த ரிலே ஆஃப் ஆகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்தால் அந்த லைட் ஆன் ஆக போகுது, ஆப்ஜெக்ட் இல்லைன்னா லைட் ஆஃப் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 2 பவர் சப்ளை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டிசி பவர் சப்ளை, மேலே பார்த்தீங்கன்னா ஏசி பவர் சப்ளை. ஸோ இப்படி தாங்க ரிலேயை வந்து நம்ம அப்ளிகேஷன் லெவலில் யூஸ் பண்ணோம். ஒரு டிசி கரண்ட்டை வச்சு நம்மளால் ஒரு ஏசி கரண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஸ்விட்சிங் பண்ணிக்க முடியும். இது வந்து 2 சேனல் ரிலே. சிங்கிள் சேனலுக்கும் 2 சேனலுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. 2 சிங்கிள் சேனல் ரிலேயை ஒன்றா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அது 2 சேனல் ரிலே. அவ்வளோதான் வித்தியாசம். சிங்கிள் சேனலை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரே ஒரு ரிலே இருக்கும். 2 சேனலை பொறுத்த வரைக்கும் அதில் 2 ரிலே இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் 4 சேனல் ரிலே, 8 சேனல் ரிலே, 16 சேனல் ரிலே, அந்த மாதிரி நிறைய ரிலேஸ் இருக்குது. பட் வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம ரிலேயை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 2 லோடு ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 சேனல் ரிலேக்கு போகலாம். எனக்கு ஒரே ஒரு லோடு தான் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் சிங்கிள் சேனல் ரிலேக்கு போகலாம். இதுலேயே நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ரிலேக்கும் செப்பரேட்டாக காமன், நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன் இருக்குது. காமன், நார்மலி க்ளோஸ்ட், நார்மலி ஓப்பன் இருக்குது. ஓகே கைஸ்? ஸோ எந்த ரிலே எடுத்தாலும் இந்த 3 பின்னும் இருக்கும். அந்த ஒவ்வொரு ரிலேக்கும் இந்த கண்ட்ரோல் பின் இருக்குது. IN1, IN2, அதுக்கு விசிசி கிரவுண்டு. ஸோ இங்கே எல்லாமே டிசி சப்ளை, இங்கே எல்லாம் ஏசி சப்ளை. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட். நான் என்ன பண்ணுறேன், ஆர்டினோ போர்டை வச்சுட்டு என்னோட லைட்டை நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ லைட் எல்லாமே ஏசி கரண்ட்டு தான். ஆனால் நான் ஆர்டினோ போர்டில் நான் கொடுக்க போகிறது டிசி பவர் சப்ளை. ஸோ சிம்பிளாக ஒரு டிசி பவர் சப்ளை வச்சுட்டு என்னால் ஏசியிலோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ரிலேயை பயன்படுத்துகிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரிலே என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நாம் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாங்கிற ஒரு சிம்பிள் ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ரிமெம்பர், இந்த ரிலேயை வச்சு நாம் அப்ளிகேஷன் லெவலாக பண்ணக்கூடியது எல்லாமே சுவிட்சிங்கிற ப்ராசஸ் தான். ஸோ சுவிட்சிங்கை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. நான் வந்து ஒரு ஐஆர் ரிமோட்டை வச்சு என் ஹார்ட்வேரை சுவிட்ச் பண்ண போகிறேன்னா, இல்லை ப்ளூடூத்தை வச்சு சுவிட்ச் பண்ண போகிறோன்னா, இல்லை வைஃபை வச்சு சுவிட்சிங் பண்ண போகிறோன்னா, அது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் இருக்குது. பட் சிம்பிளாக சொன்னச்சுன்னா, நீங்கள் ஒரு ஏசி கரண்ட்டை ஒரு டிசி சிக்னலை வச்சு சுவிட்சிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிலே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.